வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சத்விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்துணர்வு வரும். திருப்பதி வெங்கடாஜலபதினால. ஏன்னா எல்லா சுவாமியையும் நம்ம ஆதார் அட்டை இல்லாமல் எல்லாம் போயிடலாம். ஆனால் திருப்பதி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டை செக்கிங் அதாவது பெருமாள் எத்தனையோ செக் பண்ணி தான் நம்மளை உள்ளே விடுவார் இல்லையா? அப்பேற்பட்ட சாணத்தியம் நிறைந்த இந்த திருப்பதி பகவானுடைய சேத்திரத்தில் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சேவிப்பாங்க. அவ்வளோ என்ன பிரார்த்தனை வச்சுட்டு வந்தாலும் அது அனுகிரகம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது. திருப்பதி அப்படின்னாலே அன்னமையாவுடைய கீர்த்தனைகள் தெலுங்கில் நிறையா அவர் திருப்பதியிலேயே தான் இருந்து அத்தனை கீர்த்தனைகளையும் பாடினார். நிறைய கீர்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி ராமானுஜர் பார்த்திங்கன்னா அந்த பூஜை முறைகள் எல்லாமே அங்கே போய் ராமானுஜர் அப்புறம்தான் அந்த ஒரு பூஜை முறைகளை அவர் செஞ்சு வச்சிட்டு இருந்தார். அதுபடி தான் இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு திருப்பதியில். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த திருப்பதியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த திருப்பதி மலையில் நம்மளாம் ஏறி போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம். சிலர் நடந்தே கூட போவாங்க. ஆனால் நடந்து போகலாம். ஆனால் வியாசராஜரும் ராமானுஜரும் எப்படி போயிருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். என்ன அப்படின்னா, அந்த சேத்திரம் அவ்வளோ புண்ணியமான சேத்திரம். அந்த மலை அவ்வளோ புண்ணியமான மலை. அந்த மலையில் பாதம் படக்கூடாது அப்படின்னு ராமானுஜர் முட்டி போட்டே ஏறி போயிருக்கிறார். அப்போ அவங்க மாமா திருமலை நம்பி தான் திருப்பதியோடைய அந்த பூஜை முறையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்திருக்கிறார், தாய் மாமா திருமலை நம்பி. அப்போ அவர் எதுக்கு ராமானுஜா நீயே முட்டி போட்டு நடந்து வந்தேன்னா அப்புறம் பிற்காலத்தில் எல்லோரும் இது அவ்வளோ புனிதமான இடம், எப்படி போகிறது அப்படின்னு எல்லாராலையும் முட்டி போட்டு ஏற முடியாது. அப்புறம் எல்லாருமே முட்டி போட்டு தான் ஏறணும் போல் அப்படின்னு வரமாட்டாங்க. அதனால் நீ இப்படி பண்ண வேணாம், நீ தயவு செஞ்சு எப்படி நீ காலால் நடந்து ஏறி வா அப்படின்னு சொன்ன உடனே தான் ராமானுஜர் எல்லாரும் சேவிக்கணும், இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் கால் படக்கூடாது அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால ராமானுஜர் எழும்பி நடந்தே போவார். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு மகான் மத்துவ சம்பிரதாயத்தில் இன்னொரு மகான் வியாசராஜருங்கிற மகான் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும். அங்கே வெங்கடாஜலபதிக்கு இவர் தான் 14 ஆண்டுகள் பூஜை பண்ணினார். விமான வெங்கடேஸ்வரர்னாலே அது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பதி உள்ளே போய் நின்று சேவிப்போம் பார்த்தீங்களா? கோபுரத்தில் ஒரு பெருமாள் இருப்பார். அது விமான வெங்கடேஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த விமான வெங்கடேஸ்வரருக்கும் வியாசராஜருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. சிலர் என்ன சொல்கிறாங்க, சில சம்பிரதாயங்களில் இல்லை அவர் கோயில் 12 வருடம் மூடி இருந்தது இல்லையா? அப்போ அவர் விமான வெங்கடேஸ்வரருக்கு தான் அந்த தெப்பத்தில் நின்று பூஜை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில சம்பிரதாயத்தினர் இல்லை 12 வருடமும் அவரே தான் பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஏன் வியாசராஜரை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவருமே முட்டி போட்டுட்டு இந்த மலையில் கால் படுறதா, இவ்வளோ கருடாத்திரி அந்த மலைக்கு எத்தனையோ பேர் இருக்கு, நம் பாதம் இந்த மலையில் படுறதா அப்படின்ட்டு முட்டி போட்டே ஏறி 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 போய் திருப்பதியில் போய் இருந்து சேவை பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நான் இதை விளக்கமாக இன்னொரு பதிவில் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 ஆண்டுகள் மூடியே இருந்தது அப்படின்னு. ஏன் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு நீண்ட பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஷயத்த உங்களுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.